இனிய மாலை வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தான அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களையும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்களையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலர்களின் சார்பாக வருக வரவேற்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள ஓசூர், கிருஷ்ணகிரி, கலி, ஊத்தங்கரை ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள நம்மளுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் ஓசூர் மாநகராட்சி ஆணையர், ஓசூர் சார் ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குனர், மாவட்ட வன அலுவலர் மற்றும் வருக என வரவேற்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5143 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அனைத்து வளர்ச்சிக்கான அம்சங்களையும் அடக்கிய விவசாயம் செழிக்கக்கூடிய பல்வேறு தொழில்களும் வளரக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டமாகும். இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் பொறுப்பு அமைச்சராக வந்து இங்கு நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகளை முடுக்கி விடுவதற்காக வந்ததற்கு எங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி போகணும், இந்த நிகழ்ச்சிக்கு ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தலைவர் அவர்கள் என்னுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிச்சதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் தொழில்துறை அமைச்சரா ஒரு தொழில் நகரமாக இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. அவருடைய கைடன்ஸ் படி கண்டிப்பா பல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இங்க இருக்க ஆட்சித்தலைவர்களோடையும் இங்க இருக்க எம்பிஸ், எம்எல்ஏஸோடையும் கண்டிப்பா பெரிய விஷயங்கள், மாற்றங்கள், நிறைய தொழில்துறைகள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய கொண்டு வரணுன்றது பெரிய ஆசை தலைவர் அவருடைய கைடன்ஸ் படி கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடக்கும். இங்கே வந்திருக்கும் இந்த ரிவ்யூ மீட்டிங்கை சிறப்பாக ஏற்பாடு பண்ண தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி முகுந்தன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கரீம் அவர்களுக்கும், இளையராஜா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், PS சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், காவல் கண்காணிப்பாளர் அனிதா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.